ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட எம்ஜி கிளாஸ்டர் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ கெட்ஸி கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம காரோட ரிவ்யூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி வாங்கின ஸ்டோரியை குட்டியாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் குவிட்டுன்னு ஒரு கார் வச்சுருந்தோம், ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே டஸ்டர் செலக்ட் பண்ணோம். டஸ்டர் செலக்ட் பண்ணதோடய என்னென்னா எங்களுக்கு டூர் பிளான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பெருசாக கார் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா, ஹஸ்பண்ட் சொன்னார் வேறு கார் செலக்ட் பண்ணலாம், பெரிய கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அப்போ பெரிய கார் பட்ஜெட் பார்க்கக்கூடிய நேரம் நமக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் இந்த எம்ஜி காரை நெட்டில் பார்த்துருந்தேன். அப்போ தான் இறங்குச்சு. அப்போ இந்த காரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்குது, மற்றபடி சென்சார்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ போட்டிருந்ததை பார்த்து வாங்கினா இந்த கார் தான் வாங்கணும்னு ஹஸ்பண்ட்டை போய் காட்டினேன். இப்படி எம்ஜியில் ஒரு கார் இருக்குது, இது வாங்கினா போதும் அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னார், அதோட விலை எவ்வளோ தெரியுமா, நீ இந்த காரை கேட்குற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த கார் தான் வாங்கணும், ஆனால் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளானை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். அதே போல் ஒரு நாள் டெஸ்ட் ட்ரைவுக்கும் வண்டி கேட்டிருந்தோம். அப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியல எங்களால். அதுக்கப்புறம் சரி பெரிய கார் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் போட்டுட்டோம். இந்த காருக்கு எம்ஜிக்கு புக்கிங் போட்டுட்டோம். ஃபைனலாக வண்டியும் வாங்கிட்டோம். வண்டி வாங்கினதில் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். வண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா 4985 mm இன் லென்த்தில் இருக்குது. வித்து 1926 mm இருக்குது. ஹைட்டு 1867 இருக்குது. வண்டி என்னென்னா நமக்கு நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல பெரிய வண்டியாக இருக்குது. நம்ம இந்தியாவிலே இதுதான் உள்ளதுலே பெரிய வண்டி இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வீல் பேஸ் 2950 mm இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டி செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நல்ல பெரிய வண்டியாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். லாங் ட்ராவல் போனாலும் நமக்கு காருக்குள்ளேயே நல்லா தங்குற மாதிரிலாம் ஸ்பெசிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எம்ஜியை செலக்ட் பண்ணோம். அது எல்லாமே அந்த நீடு எல்லாமே எங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணி தந்திருக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற எஸ்யூவியில் இந்தியாவில் இதுதான் உள்ளதுலே நல்ல பெரிய வண்டி. இப்போதைக்கு இதுதான் வண்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா லென்த்து 4985 mm, வித்து 1926 mm, ஹைட்டு 1867 mm வண்டி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm இருக்குது. வண்டி உண்மையிலுமே நல்ல பெரிய வண்டி தான். என்னென்னா இந்த வண்டி எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஓட்டி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்லலாம். ஃபர்ச்சுனர் விசஸ் எம்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் எம்ஜி வாங்கினதுக்கு ரெக்ரெட் ஆகவே இல்லை. கண்டிப்பாக ஃபர்ச்சுனர் வாங்கியிருந்தா கண்டிப்பாக ரெக்ரெட் ஆகிருப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ச்சுனர் வச்சுருக்காங்க. அதில் உள்ள சீட்டிங் கெப்பாசிட்டியும் இதில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்க நேரம் நமக்கு எம்ஜி தான் எங்களுக்கு பெட்டராக தோணுச்சு. அதனால் நாங்கள் எம்ஜியை செலக்ட் பண்ணோம். வண்டியில் உள்ள எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இருக்கிறதுலே இதுதான் பெரிய வண்டி, பெரிய எஸ்யூவி இதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் இதுதான் இருக்குது. இதை விட பெருசு இன்னும் வரல. என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோரிஸ் கேரேஜஸ் அப்படிங்கிற லெட்டரை தனித்தனியாக அழகாக பிளாக் லெட்டரில் அழகாக கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. கரெக்டாக அது எம்ப்ளிஸ்ட்டாக எடுத்து காட்டுறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டிக்கு ஏற்றது மாதிரியே கரெக்டாக பெருசாக க்ரில் கொடுத்துருக்காங்க. க்ரில் நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் க்ரோம் ஃபினிஷில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உள்ளே லைட்டாக நெட்டட் ஃபினிஷில் பிளாக் கலரில் வருது. அதுவுமே இந்த க்ரில்லுமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எம்ஜிங்கிற லோகோ கரெக்டாக பெருசாக அழகாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எம்ஜின்னு மட்டும் கொடுத்துருக்கனால நமக்கு வண்டி எம்ஜி அப்படிங்கிற மாதிரி நல்லா பெருசாக தெரியும். அதுவும் நல்லா இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட்லேயே 360 டிகிரி கேமரா நமக்கு வந்துடுது. அதுவுமே நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கரெக்டாக நல்லா எல்லா விசிபிலிட்டியும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோ தான், ரொம்ப இல்லை. ஆனாலும் நமக்கு 360 இருக்கிறதுனால வண்டியை சுற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் முன்னாடி சென்சார் வச்சுருக்காங்க. ஒரு 6 சென்சார் இருக்குது.
அந்த 6 சென்சாருமே நம்ம வந்து வண்டியில் ஏதாவது சின்ன சின்ன அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் முன்ன தெரிஞ்சால் கூட நமக்கு வந்து அலாரம் சவுண்டு கரெக்டாக கேட்டுரும். நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு சைட் பாயிண்ட்டாக வியூ பண்ணி காமிக்கும். அதுவுமே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்டில் வண்டி பார்த்திங்கனாலே தெரியும், வண்டி நல்லா ஹைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்லேம்ப் பார்த்தோன்னா ஒரு ஐ ஷேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எல்இடி லைட் தான். லைட் வந்து பவர் வந்து சூப்பராக இருக்கும். நைட்டும் வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்கும். லைட்டுக்கு வந்து எந்த குறையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோக் லேம்பும் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஏர் கர்டைன்ஸும் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்க அந்த கார்னர் லேம்ப் வந்து நமக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும். நைட் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட சைடில் பாடி கிளேடிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தின்னாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2950 mm வீல் பேஸ் இருக்குது. 19 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு ஏற்றது மாதிரி நமக்கு வந்து பெரிய டயரு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வண்டி வந்து நீங்கள் 4x4னால எங்கே வேணாலும் கொண்டுட்டு போகலாம். எந்த ரோட்டில் வேணாலும் வண்டி சூப்பராக ஏறி போயிடும். எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் டயரும் கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு சென்சாரும் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோர் எட்ஜில் வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷில் ஒரு லைனியாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸ்டருங்கிற சிம்பிள் வந்து ஒரு பேட்ஜாட்டே அடித்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரிண்டடில். நெக்ஸ்ட்டு பிரிட் டைனாமிக் அப்படிங்கிற அவங்க பெர்ஃபார்மன்ஸ் லோகோ ஒன்று அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் மிரர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வைடாக கொடுத்துருக்காங்க. வியூஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுலேயுமே 360 கேமரா ஒன்று வந்துடுது. பார்க்கிங் சென்சார் இருக்குது. 2 டோர்லேயுமே நமக்கு வந்து ஹேண்டில் வந்து க்ரோம் ஃபினிஷில் தான் வருது. ஒயிட்டில் க்ரோம் இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது. டோர் எட்ஜில் வந்து எம்ஜிங்கிற லோகோ வந்து கரெக்டாக பேட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வண்டியோட ப்ரீமியமாக கூட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த வண்டியிலே ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் தான். நல்லா பெரிய விண்டோஸ், நல்லா லார்ஜாக இருக்கும். உள்ளேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டெல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்திங்கன்னா அப்படியே ஒரு பிளாக் கலரில் திரும்ப ஒரு பாடி கிளேடிங் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. சைடில் லைட் வந்துடுது. ரியர் லேம்பும் வந்து நல்லா வைடாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் இன்சைடுங்கிற லோகோ வந்து நல்லா தனித்தனி லெட்டராக எம்பிளிஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது நமக்கு வண்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்டருங்கிற அந்த லெட்டரை வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. தனித்தனி லெட்டராக க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால ஒயிட்டுக்கும் அந்த கோல்ட் க்ரோம் ஃபினிஷ்க்கும் நல்லா சூப்பராக இருக்குது. அதுவுமே நமக்கு பார்க்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பிரேக்கிங் லைட்டு பார் டைப்பில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து வைப்பர் வித் ஃப்ளூயிட் வாஷர் இருக்குது. நம்ம வந்து எங்கேயுமே க்ளீன் பண்ணிக்கலாம். விசிபிலிட்டி நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் லைட் வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இதுலேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. இந்த மாடலில் வந்து நமக்கு இப்படி தான் வருது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 4 வீல் டிரைவுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடாஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடாஸ் வந்து நம்பர் 1 லெவல் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் லைட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே 2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. வண்டியில் அடியில் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 தான் ஃபங்க்ஷனல், 2 சும்மா டம்மிக்கு தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு வண்டியோட லுக்கு கொடுக்குறதுக்கு அது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் அடியில் ஒரு 6 சென்சார் வந்துடுது. நம்ம ரிவர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் வண்டியை எங்கே கொண்டுட்டு போனாலும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப அதிகம். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஹைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரேக் லைட் வந்து மேலே வந்து லென்த்தியாக பாரியாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜிங்கிற லோகோ வந்து பின்னாடியும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு லுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கால் வச்சு தள்ளினாலே அழகாக டிக்கி தன்னாலே ஓப்பன் ஆயிரும். எல்லாமே நல்லா சூப்பரான சென்சார்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி பூட் ஸ்பேஸ் பாருங்கள். நல்லா பெரிய பூட் ஸ்பேஸு, நல்லா பெருசாக நிறைய நம்ம வந்து திங்ஸ்லாம் நிறைய கேரி பண்ணி வச்சுக்கலாம். 343 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது நம்ம 7 சீட்டர் போட்டதுக்கப்புறமும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள சீட்டை நம்ம புல் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டோன்னா பின்னாடியும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும் நம்ம பின்னாடி என்னென்னா பின்னாடியும் ஒரு கப் ஹோல்டர், நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டு, லைட்டு எல்லாமே எல்லா இடமும் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான வெண்டு எல்லாமே வந்துடும். இதில் பின்னாடி பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சும்மா சின்ன கேஸ் அடுப்பு
அதுக்கான கேஸஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நம்ம வெளியே போனால் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் டச்சில் நம்ம வந்து டச் பண்ணோன்னா போட் வந்து க்ளோஸ் ஆயிரும். எல்லாமே ஒன் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து டீசலுக்கான அந்த டேங்க்கு வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு வியூஸ் இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. மேலே வந்து நாங்கள் 2 பார் எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்கோம். அதில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம் ஸ்டோரேஜ்லாம் வைக்கிறதுக்கு வேண்டி. இப்போ அதை கலத்தி வச்சுருக்கோம், இப்போ அதை மாட்டலை. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் அதை மாட்டி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. இப்போ வந்து சைடு மிரர் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அந்த எம்ஜியோட லைட் வந்து கீழே அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, லோகோவும் தெரியும், அதே டைம் நமக்கு வந்து வெளிச்சமும் கிடைக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் வண்டியை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாலே இந்த சீட்டு தான், சீட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து 2 மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது, 2 பேருக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உட்காந்தேன்னா நம்பர் 1 அமைக்கிடுவேன், அதில் வந்து எனக்கும் ஹைட்டுக்கும் எனக்கு முன்ன ஃப்ரெண்டு சீட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி அது கரெக்டாக தந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டில் மசாஜிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம மசாஜ் பட்டனை ஆன் பண்ணி விட்டுட்டாலே போதும், நல்லா சூப்பராக நம்ம முதுகுக்கு வந்து அழகான ஒரு மசாஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே எலக்ட்ரிக் தான், நம்ம ஃபுல்லுமே எலக்ட்ரிக்கில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி சீட்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஹக் பண்ணி வச்சது மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம முதுகு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா குசேனாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சீட்டு வந்து நல்ல பொசிஷனாக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இதில் சைட்லேயுமே ஒரு வந்து ப்ரொஜெக்ஷனோடி தான் வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்திங்கன்னா அது சூப்பராக பிளிங்க் ஆகும் எம்ஜிங்கிற மாதிரி, அதுவுமே ஒரு குரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம டோர் பார்த்தோன்னா அந்த சைடில் வந்து கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷில் லெதர் ஃபினிஷில் அழகாக சூப்பர் ஸ்டிச்சோடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது, நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. டோரை திறந்தாலே நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குது. வண்டி வாங்கி நாங்கள் ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன தையல் கூட பிஞ்சு வரல, நல்லா சூப்பராக இருக்குது. இதில் சைட்லேயுமே ஒரு பிரிண்டடில் பிளாக் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் பிரஸ்ட் அலுமினியம் டைப்பில் ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டிலுமே பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே ஃப்ரண்ட் டோர்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே ஒன் டச் தான், நல்லா சாஃப்டாக சூப்பராக க்ளோஸ் ஆகும். நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல ஃபங்க்ஷனாக இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, சின்ன மிஸ்டேக் கூட இது வரைக்கும் வரல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டீசலுக்கான ஓப்பனர் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க, டோர்லேயே கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஹைலைட்டு தான், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது சைடில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரருக்கான கண்ட்ரோல்லாம் இதில் ஃப்ரண்ட்லேயே இருக்குது, அதுவுமே நமக்கு கை பக்கத்தில் இருக்கிறது சூப்பராக இருக்குது. கீழே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம லைசன்ஸு ஆர்சி புக்கெல்லாம் இதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு சூப்பராக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்ரு பிரேக்கு அதுவும் எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாமே நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டே மேக்ஸிமம் ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த ஸ்டியரிங் தான். என்னென்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு நம்ம வந்து ரொம்ப குட்டியோண்டு ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வண்டி ஓட்டின ஒரு ஃபீல் இருக்காது, குட்டியோட்டின வண்டி ஓட்டின ஃபீலிங் தான் இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா திரும்பவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கீ இருக்குது. கீயுமே நல்லா ஸ்டைலிஷாக சிம்பிளாக ஹேண்டியாக நல்லா வச்சுக்கிட்டதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டியரிங்கில் எம்ஜிங்கிற லோகோ வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க க்ரோம் ஃபினிஷில். ஸ்டியரிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸுமே நமக்கு வந்து ஸ்டியரிங்லேயே வந்துடும். நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம வண்டியோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லுமே ஸ்டியரிங்லேயும் இருக்குது, நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அழகாக ஒரு லைனி ஃபினிஷ் கொடுத்து அழகாக ஸ்டியரிங்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ஸ்டியரிங் வந்து நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மொத்தத்திலே ஸ்டியரிங் வந்து உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ண நேரம் இது கொஞ்சம் ஸ்டைலிஷ் லுக் வந்து அழகாக எடுத்து கொடுக்குது. இப்போ வந்து வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே அதோட சவுண்டை பாருங்கள். வெல்கம் அஜித், வெல்கம் கேசி, வெல்கம் ஜாஷ்வா, வெல்கம் ஈவா. இப்படி அழகாக வந்து நம்மளை வந்து வெல்கம் நோட்டீஸ்லாம் இது கொடுக்கும். நம்ம வந்து என்ன செட் பண்ணுறோமோ அதில் செட் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேர்ட்ஸ் வேணும் அதை செட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக வந்து நம்ம ஏறின உடனே வெல்கம் சொல்லி நம்மளை இது பண்ணோம். அதே மாதிரி வண்டி இப்போ ஆஃப் பண்ண உடனேயும் குட் பை,
நமக்கு வந்து குட் பை நோட்டீஸ் கொடுக்கும். நம்ம எந்த லெட்டர் செட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு வரும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து 12.2 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக தான் இருக்குது. இதில் நமக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் கானா ஆப் வந்துடுது, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, ஐஸ்மார்ட் வந்துடுது. டச்சு சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் மேப்பு அதுவுமே இதில் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக நமக்கு ரூட்லாம் சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் வந்து இதில் 360 கேமரா இருக்கிறதுனால நமக்கு வந்து ரிவர்ஸுக்கெலாம் நல்லா சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வண்டியில் வந்துடுது. நம்ம பாட்டு கேட்டே வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா வைபாக ஜாலியாக சூப்பராக இருக்கும். சவுண்ட் வந்து நல்லா வண்டியிலே நல்லா எதிரொலிக்கும், நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்லாம் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே நம்ம சன்ரூஃப் கண்ட்ரோல் எல்லாமே பட்டன்லேயே வந்துடுது. நம்ம வாய்ஸ்லேயுமே கமெண்ட் கொடுக்கலாம். எல்லாமே நமக்கு கைக்குள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் சன் வைசர் வந்து நல்லா ப்ராடாக பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு மிரரும் இருக்குது, அதுலேயும் இல்லாமல் லைட்டும் சேர்ந்து வருது. அதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு விசிபிலிட்டியெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்கும். சன் கிளாஸ் ஹோல்டர் ஒன்று வந்துடுது, நம்ம கிளாஸ் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே வசதியாக தான் இருக்குது. பேசஞ்சர் சைடும் அதே மாதிரி தான் சன் வைசரில் வித்து மிரரோடி தான் வருது. நெக்ஸ்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் அதில் நமக்கு ஸ்டைலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி ஒரு பிரஸ்ட் அலுமினியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏசிக்கான வெண்டுமே நல்லா வந்து வைடாக இருக்குது. ஏசி வந்து 3 zone ஏசி. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதிலே வந்துடுது. நம்ம வந்து ரியர் சைடும் இருந்து ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பேசஞ்சருக்கும் தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சுவிட்சு. அதுவுமே நல்லா ஒரு சூப்பர் ஃபியூச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு சின்ன நம்ம சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று, ஒயர்லெஸ் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சைடு வச்சுருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து லைட்டாக தட்டின உடனே சூப்பராக ஓப்பன் ஆயிரும். யூஎஸ்பி சார்ஜரும் இருக்குது, சாதா சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியர் லிவர் வந்து நல்ல ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணவும் நல்ல சூப்பராக ஹேண்டியாக அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது டிஜிட்டலோடி வந்தது. நமக்கு வந்து கரெக்டாக வண்டி ஆன் பண்ணோன்னே அது வந்து லைட்டு வந்து நமக்கு ஆன் ஆயிரும். பார்க்கிங் வந்து பட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹேண்ட் பிரேக்கிங்கும் கரெக்டாக பட்டனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வந்து பட்டன் நமக்குனாலே பார்க்கிங்கில் விழுந்துடும் வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ராக்ஷன் மோடு வந்து ஒரு 7 ட்ராக்ஷன் மோடு இருக்குது. நம்ம எங்கே வண்டியை கொண்டுட்டு போகிறோமோ அதுக்கேற்றால நம்ம வந்து ட்ராக்ஷன் மாற்றிக்கலாம். இதில் வந்து சாண்ட் மோட், ராக் மோட், எக்கோ மோட், ஆட்டோ ஹோல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மட் மோட் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கைக்கு பக்கத்துலேயே 2 வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம வந்து வாட்டர் கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அது டிவைடாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் தான், ஆனால் வந்து கூலர் உள்ளே கொடுக்கல. அது ஒரு மைனஸாக தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லுமே லெதர் ஃபினிஷில் வருது. நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஃபுல்லுமே மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் தான் கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வந்து நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஃபீலிங் கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து லுக்குமே நல்லா இருக்குது. அந்த லெதர் ஸ்டிச்சு எல்லாமே நல்லா சூப்பராக ஜென்யூனாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பாலிஷ் ஃபினிஷ்லேயும் ஒரு லெதரி ஃபினிஷ்லேயும் அழகாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்லேயே பார்த்திங்கனாலே தெரியும். அதுவுமே வந்து நல்ல ஒரு லுக்கு. வண்டி உள்ளே ஃபுல்லுமே பார்த்தாலுமே நல்ல ஒரு லுக்காக தான் கிடக்கு. நமக்கு வந்து சீட்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. ஹீட்டிங் ஃபங்க்ஷன், கூலர் ஃபங்க்ஷன் எல்லாமே அதில் இருக்குது. அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்டில் க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க கரெக்டாக இருக்கும். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பார்க்கப்போ வண்டி வந்து உள்ளே வந்து நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷில் தான் இருக்குது. பேசஞ்சர் சீட்டுமே நமக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான், எலக்ட்ரிக் கண்ட்ரோலில் வந்துடுது. நல்லா குசைனாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒன்லி ஹீட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பேசஞ்சர் சீட்டு கொடுத்துருக்காங்க. கூலர் ஃபங்க்ஷன் கிடையாது. அதுவும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அது ஒரு மைனஸ் தான். இப்போ பின்னாடி உட்காந்து பார்த்துடலாம். பின்னாடி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம விண்டோ பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வியூஸ் பார்க்குறதுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து டோருமே நல்லா சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்குது. நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து சைடில் வந்துடுது, வாட்டர் ஹோல்டர் எல்லாமே வந்துடுது. நமக்கு வந்து ஹெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்குது. நல்ல ஹைட்டான பர்சன் கூட நல்லா சூப்பராக உட்காந்துக்கலாம். சீட் பெல்ட்டு தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பின்னாடி இருந்தே நமக்கு வந்து பேசஞ்சர்லாம் ரியர் சைடு இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லெக் ரூமுமே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கால் நீட்டியெல்லாம் சூப்பராக உட்காந்துக்கலாம். ஏசிக்கான வெண்டு வந்து அடியிலேருந்தும் வரும், நம்ம காலுக்கும் ஏசி வரும், அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி உட்கார்றதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு ஒரு கப் ஹோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதில் ஏசிக்கான வெண்டு வந்து அந்த சைட்லேயுமே வந்துடுது, ரியர் சைடு. அதுவும் இல்லாமல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே லைட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து பட்டனில் ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக சீட்டு வந்து ஃபோல்டாகி வந்துடும். இப்போ தேர்ட் ரோவில் உட்காந்து பார்த்துடலாம். தேர்ட் ரோ வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது. மற்ற வண்டிஸ்லாம் கம்பேர் பண்ண நேரம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து பெரிய ஆளுமே நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இதுலேயும் வந்து ஹெட் ரூம் எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. சீட்டு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடியுமே சீட் பெல்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்துடுது, ஒரு வாட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்திலே வண்டி உள்ள சூப்பராக இருக்குது. தேர்ட் ரோவில் விண்டோஸ் பார்த்திங்கன்னா விண்டோஸ் விசிபிலிட்டியும் நல்லா பெருசாக அழகாக கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் இருந்து நம்ம சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்குனா ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பெரியவங்களும் சூப்பராக உட்காந்து வரலாம். இப்போ வந்து சன்ரூஃபை பார்த்துடலாம். சன்ரூஃப் வந்து நல்லா பெருசாக வைடாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வெளியெல்லாம் போனோன்னா நல்லா சூப்பராக ஏதாவது ஹில் ஸ்டேஷன் இல்லைன்னா நம்ம வந்து டூரிஸ்ட்க்கு ஏதாவது வியூ பாயிண்ட்ஸ்க்கு போனோன்னா சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, பெரிய ஆளுங்களுமே ஏறி நின்றுக்கலாம். அந்த வந்து நமக்கு வந்து வாய்ஸ் கமாண்டுக்கு வந்து நல்லா வந்து நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டாக அதுக்கு வந்து வாய்ஸ் கமாண்டுக்கு வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணோம். இப்போ நான் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ண சொல்கிறேன், எப்படி ஓப்பன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஹலோ எம்ஜி. Hi, how can I help? Open sunroof. பாத்தீங்களா, அது கரெக்டா வந்து அழகா சூப்பரா ஓபன் ஆகுது. ஓபன் ஆயிட்டு இப்ப சொல்றேன், ஹலோ எம்ஜி, க்ளோஸ் சன்ரூஃப். சூப்பராக க்ளோஸ் ஆகிட்டு இப்போ வந்து இந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லலாம். இப்போ வந்து நம்ம சன்ரூஃப் எப்படி எம்ஜி ஓப்பன் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து விண்டோஸும் நம்ம வாய்ஸ் கமாண்ட்லேயே சொல்லிடலாம், அதுவும் ஓப்பன் ஆகும். ஹலோ எம்ஜி. Hi, how can I help? ஓப்பன் விண்டோஸ். Okay, window on drive side is open. ஹலோ எம்ஜி. Yes. ஓப்பன் பேசஞ்சர் சைட் விண்டோஸ். Okay, window on front passenger side is open. பார்த்தீங்களா, நம்ம கமாண்டுக்கெல்லாம் நல்லா சூப்பராக வந்து எம்ஜி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம். நாங்கள் இந்த வண்டி வாங்கினதுக்கு மெயினான ரீசனே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அடாஸ் A1 இருக்குது. நம்ம இப்போ ஹைவேல போக நேரமும் நமக்கு வந்து அடாஸ் போட்டு விட்டோன்னா அது பாட்டுக்கு போவோம். அதே மாதிரி நம்ம வந்து மெயினாக என்ன பார்த்தோம்னா இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். என்னென்னா நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு வந்து 2-3 வாட்டி தான் பிரேக் தன்னாலே அப்ளை ஆகிருக்கு. நம்ம வண்டி வந்து முன்னாடி போயிட்டு இருக்க நேரம் சடனாக நமக்கு வந்து அப்ஸ்ட்ரக்கிள் ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா டக்குன்னு அது பிரேக் அடிச்சிடும். சூப்பராக பிரேக் அடிச்சு ஒரு வாட்டிலாம் நாங்கள் போயிட்டு இருக்க நேரம் ஒரு வண்டியை ரொம்ப நெருங்கிட்டோம், அதுவே ஆட்டோமேட்டிக் பிரேக் வந்து அடித்து நம்மளை வந்து அலர்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் 7 hours வந்து நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 hours கண்டினியூஸாக வண்டி ஓட்டோன்னா அதில் வந்து நமக்கு சிம்பிள் வரும், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, டீ குடிங்க அப்படின்னு வந்து எம்ஜி வந்து கமாண்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு டீசல் தீர்ந்துட்டுனாலும் ரொம்ப போல்டு வாய்ஸில் நமக்கு கரெக்டாக சொல்லணும். வேறு வண்டியிலலாம் நம்ம வந்து சிம்பிளில் கீன் லைட்டாக தான் சத்தம் கேட்கும். இதில் வந்து என்னென்னா சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லப்போனால் வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. நம்ம ஃபர்ச்சுனர் ஹைலக்ஸ்லாம் கம்பேர் பண்ண நேரம் இதில் வந்து நல்லா கம்ஃபர்டபிலிட்டி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஓட்டிகிட்டு போன நேரம் கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டில் போன ஃபீலிங்கே இருக்காது. கரெக்டாக வந்து நம்ம ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நல்ல அழகாக ஸ்மூத்தியாக இருக்கும், ரொம்ப ஜம்பி ஃபீலிங் இருக்காது, நல்லா அழகாக இருக்கும். ஸ்பீட் பிரேக்லலாம் தூக்கி போடக்கூடிய நேரம் என்ன ஃபீல் வரும்னா கரெக்டாக வந்து ஒரு குசைனில் நம்மளை தூக்கி அப்படி கொண்டுட்டு போன மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இது வரைக்கும் அந்த ஜம்பி ஃபீல் வரவே இல்லை. நல்ல ஒரு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவலுக்கு போனாலும் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லை வண்டியில் சொல்லப்போனால்.
நாங்கள் வந்து இந்த வண்டியை கரெக்டாக ஒரு 60,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியாச்சு. 60,000 அபோவ் வண்டி ஓடிடுச்சு. ஆனாலும் வந்து என்னென்னா இன்னும் எங்களுக்கு வந்து புது வண்டி ஓட்டின ஃபீலிங் தான் இருக்குது. ஒரு 3 வருஷம் ஆக போகுது வண்டி வாங்கி. ஆனால் 3 வருஷம் ஆன வண்டி மாதிரியே தெரியல. இப்போ வாங்கின வண்டி மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு வண்டி வந்து இன்னும் நியூவாட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன டேமேஜ் கூட வரலை, சின்ன ரிப்பேருக்கு கூட நாங்கள் கொண்டுட்டு போகலை. அதே மாதிரி நமக்கு சர்வீஸ்லாம் கரெக்டாக டைமுக்கு நாங்கள் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் சர்வீஸும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு தான் எம்ஜியில் சொல்லப்போனால். சர்வீஸுமே நம்ம ஆன் த டைமில் போனால் வண்டியை கொடுத்த உடனே நமக்கு திரும்ப கொடுத்து விட்ருவாங்க. இப்போ வந்து நான் ஹைவேல தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள், வண்டி வந்து நமக்கு ஸ்பீடு ஏறுறது மாதிரியே தெரியாது. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 100ல் போனால் கூட நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போன ஃபீலிங் தான் இருக்கும் வண்டியில். வண்டி ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் போய்ட்டுருக்கோம். நமக்கு ஆள் கொடுத்தாலே அப்படி பறக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த கியர் சேஞ்ச் ஆகுறது நமக்கு ஃபீல் ஆகும். இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ட்ரைவ் பண்ணதுக்கு டயர்டு வந்து அவ்வளோவா தெரியவே செய்யாது. சில வண்டிலாம் ஓட்டினோன்னா நமக்கு ஒரு 1 ஹவர்லாம் ஆனால் டயர்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும், டயர்டாயிரும். இதில் வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் கூட வண்டியை வந்து நாங்கள் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். ஒன்றுமே செய்யலை. ஒரு 5 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்லாம் ஓட்டியிருக்கோம். சில டைமு டே ஃபுல்லாக ஓட்டினாலும் உண்டு. நல்லா இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. மற்றபடி நமக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில். கம்ஃபர்டபிலிட்டியும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் இந்த வண்டியில் இங்கேருந்து நம்ம கரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எம்ஜிலே போயிட்டு வந்துட்டோம். ஒரு 14 டேஸ் எடுத்தோம். நாங்கள் ஒரு சிங்கிள் ரூம் கூட எடுக்கலை. 14 டேஸும் ஃபுல்லாக கார்லேயே தான் ஸ்டே பண்ணோம். நாங்கள் எப்படி டூர் போவோங்கிறதே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நமக்கு வந்து தூங்குறதுக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்கும் வண்டியில். அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எம்ஜி. வண்டி வாங்கினது வந்து உண்மையிலுமே ஒர்த்ஃபுல்லாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இருக்குது வண்டி, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, சஜஷன் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே நாங்கள் என்னென்னா வண்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம், உண்மையை தான் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வரல. நாங்கள் வந்து எல்லா இடமும் போயிட்டோம். ஆஃப் ரோடிங் போயிட்டோம், நம்ம இது டெசர்ட் கூட போயிட்டு வந்துட்டோம். டெசர்ட்டுக்குள்ளெல்லாம் வண்டி வந்து சூப்பராக போச்சு. நம்ம சாண்ட் மோடெல்லாம் போட்டு போனோன்னா சூப்பராக போயிட்டு. அதே மாதிரி காஷ்மீர் போன நேரம் அங்கே வந்து பனிக்குள்ளெல்லாம் கொண்டுட்டு போனோம். கரெக்டாக வண்டியில் வந்து நாங்கள் அந்த சங்கிலியெல்லாம் மாட்ட சொன்னாங்க, ஆனால் நாங்கள் மாட்டலை. கரெக்டாக அந்த மோடு போட்டு ஸ்னோ மோடு இருக்குது நமக்கு, அந்த மோடு போட்டு போனால் வண்டி வந்து நல்லா சூப்பராக ஏறி போயிட்டு அங்கே அத்தை வரைக்கும் போயிட்டு தான் வந்தோம். வண்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தோம். இது வரைக்கும் இன்னும் டயர் மாற்றலை, ஒன்றும் மாற்றலை. எல்லாம் அப்படியே இருக்குது. வாங்கின டைம் எப்படி இருந்தோ அப்படியே தான் வண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து மெயினான ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து அந்த ஆட் ப்ளூங்கிறத கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா நமக்கு டீசலுமே நல்லாயிருக்கும். இதிலே வந்து நமக்கு வந்து சிஸ்டத்துலேயே ஆட்டோ மோடு எல்லாமே கரெக்டாக காமிச்சிருது. அதனால நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே நமக்கு சிஸ்டத்துலேயும் காமிக்கும், இதுலேயும் காமிக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் வண்டி தோணுது. வாங்கினதுக்கு வண்டி வந்து ஒர்த்து தான். பெரிய மைனஸாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, அதில் இருக்க அந்த 360 கொஞ்சம் வியூஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து பின்னாடி ரோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் டூர் போக நேரம் எப்படி இந்த வண்டியை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லுமே எல்லா சீட்டையுமே ஃபோல்ட் பண்ணிடுவோம். பின்னாடி எல்லாமே அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். நமக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்கிட்டு இருக்காது, ஃபுல் ஃபோல்ட் ஆயிரும் வண்டி. அதனால் பின்னாடி நாங்கள் அதில் கரெக்டாக ஒரு அந்த அளவுக்கு பெட்டு வாங்கி வச்சுருக்கோம். அடியில் ஒரு பாய் மாதிரி ஒன்று விரிச்சிட்டு 2வது ஒரு பெட்டு போடுவோம். போட நேரம் நமக்கு வந்து ஒரு 4-5 பேர் அப்படியே நம்ம வீட்டில் பெட்டில் தூங்குற மாதிரியே படுத்து தூங்கிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்பேஸ் வந்து நல்ல பெரிய வள்ளிய ஸ்பேஸாக இருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸு தான். நமக்கு வந்து ஃப்ரண்டில் 2 பேர் உட்காந்துட்டு பின்னாடி வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் தூங்க போட்டு அழகாக வசதியாக கொண்டுட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்லா பெரிய ஃபீல் கொடுக்கும். நல்லா என்னது இடம் நிறைய இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். கரெக்டாக நம்ம வீட்டில் ரூமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது. கரெக்டாக இது வந்து வண்டி வந்து எங்களோட ஒரு சின்ன ஹோம் மாதிரி தான். அந்த அளவுக்கு தான் அந்த வண்டியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டியை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. சஜஷன்லாம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, வண்டி வந்து நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபியூச்சர்ஸுமே எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது.
எதுலேயுமே நமக்கு கம்ப்ளைண்ட் ஒன்றும் வரல. அதே மாதிரி நேவிகேஷன் மேப்பு போட்டோன்னா கரெக்டாக வந்து நமக்கு நேவிகேட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ரூட் மேப்பெல்லாம் கரெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஃபோனில் ஒரு டைம்லாம் காஷ்மீர்லாம் போனப்போ வந்து எங்கள் ஃபோனில் இருக்க சிக்னல் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு எங்களுக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து எம்ஜியில் உள்ள ரூட் மேப் யூஸ் பண்ணி போனதுனால கரெக்டாக நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் கரெக்டாக வந்து ரூட் மேப் வந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே தான் இருந்து. அந்தளவுக்கு எம்ஜி வந்து நிறைய இடத்துல ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து எங்கே வேணாலும் வண்டியை கொண்டுட்டு நல்லா தைரியமாக போகலாங்கிற அளவுக்கு வண்டி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி தான். எல்லா ஃபியூச்சர்ஸுமே கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து வண்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம AdBlue அந்தந்த டைமுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணால் வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 64 வெரைட்டி ஆம்பியன்ஸ் லைட் வந்து இன்சைடு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம வந்து பிடிச்ச கலர் மாற்றி வச்சுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா சைடு மிரரில் சென்சாரில் நம்ம ஒரு வண்டி கிராஸ் ஆனால் கரெக்டாக அதில் சென்சார் லைட்டு ஆன் ஆகி நமக்கு வந்து சிம்பிள் கொடுத்துரும். 2 சைடுமே அதே மாதிரி கொடுக்கும். அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். வண்டிக்கிட்ட எது வந்தாலுமே நமக்கு வந்து அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் வந்தாலே கரெக்டாக அது வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அந்தளவுக்கு நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக நமக்கு வந்து வண்டி கூட்டிகிட்டு போகும். நல்லா அலர்ட் பண்ணி நம்மளை வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் வண்டியில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே கிட்டத்தட்ட எல்லாம் இருக்குது. வண்டி ஒரு பெரிய வண்டி, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா விதத்துலேயுமே வண்டி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. எங்களுக்கு வந்து வண்டியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்ஜினா நல்லா பிடிச்ச வண்டின்னு தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம். இனி வேறு வண்டி வாங்கினா கூட இந்த எம்ஜி மாதிரி வருமானு டவுட்டு தான். அந்தளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேலே 2 பார் மாட்டியிருக்கோம். அதில் வந்து கரெக்டாக லக்கேஜுக்கான அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று மாட்டிட்டோன்னா நம்ம ஸ்டோரேஜ்லாம் கூட மேலேயே வச்சுக்கிட்டு உள்ள காரை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வண்டியில் வந்து நமக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். நல்லா ஸ்பேசியஸான நல்ல ஹெவி லுக்கு பஞ்ச் லுக்குள்ள ஒரு வண்டி. இந்த வண்டி வச்சுருக்கிறதுல உண்மையிலுமே நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். இதில் வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறையும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.